சிறகடிக்க ஆசை சீரியல்ல இப்ப ரோஹிணியை பத்தி இன்னொரு உண்மை வெளியே வந்துருச்சு. ஆமாங்க, ரோஹிணி வந்து சிட்டிட்ட கடன் வாங்கியிருக்காங்கல்ல, அந்த விஷயம் வெளியே வந்துருச்சு. கரெக்டான டயத்துல மீனாவும் முத்து இந்த விஷயத்த போட்டு விட்டாங்க. நடக்குதுன்னா அண்ணாமலை முத்துட்ட விசாரிக்கிறாரு. பணத்தை ஏமாத்திட்டு போன கதிரை பத்தி எதுவும் தகவல் கிடைச்சிச்சான்லாம் கேட்பாரு. முத்தும் கூடிய சீட்ல கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அப்ப மீனா ஒரு குண்டை தூக்கி போடுறாங்க. அந்த ஆளை கூட ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், ஆனா பணம் திரும்ப கிடைக்குமான்னு தான் சந்தேகமா இருக்கு. ஏன்னா அந்த ஆள் இவ்வளவு நாள் பணத்தை செலவழிக்காமலே இருப்பான்ற மாதிரி சந்தேகமா கேட்பாங்க. அதை கேட்டு விஜயால இருந்து எல்லாருக்குமே ஷாக்கா தான் இருக்கும். இந்த வாக்குவாதம்லாம் நடந்து முடிஞ்ச பின்னாடி விஜயா வந்து மீனாவை போய் சமைக்க சொல்றாங்க. அப்ப மீனா வந்து அத்தை நாங்க ஹோட்டல்லே சாப்பிட்டோம், உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கோன்றாங்க. இப்போ உடனே மனோஜ் வந்து அப்புறம் எங்களுக்கு சாப்பாடுன்னு கேட்பாரு. பதிலுக்கு முத்து வந்து நல்லா கலாய்க்கிறாரு. எதுக்குடா நாங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்து தருவோம், நீனும் உன் பொண்டாட்டி நல்லா சாப்பிட்டு எங்களையே குறை சொல்லுவீங்க, இதெல்லாம் எங்களுக்கு தேவையா, வேணும்னா நீனும் உன் பொண்டாட்டி சமைச்சு சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்றாரு. லாஸ்டா நடக்குதுன்னா ரோகிணி விஜயாக்கும் மனோஜுக்கும் சமைச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஒழுங்கா சமைக்க தெரியாம தன்னதெல்லாம் பார்த்து ஸ்ருதி கிண்டல் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப மீனா ரோஹிணியை பார்த்து, ரோஹிணி நீங்க நிறைய கடன் வாங்குவீங்களோ, அந்த சிட்டிட்ட எல்லாம் கடன் வாங்கி வச்சிருக்கீங்க, அவன் கொஞ்சம் மோசமான ஆள், எதுக்கும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னு ரோஹிணிக்கு ஷாக் ஆகுது. பதில் பேச முடியாம முழிக்கிறாங்க. ஸ்ருதியும் ஒரு பக்கம் அட்வைஸ் பண்றாங்க, இங்க பாருங்க ரோஹிணி, கந்து வட்டிக்கெல்லாம் கடன் வாங்கி எதுவும் சிக்கல மாட்டிக்காதீங்கன்றாங்க. இன்னொரு பக்கம் முத்து மனோஜிட்ட இந்த விஷயத்தான் சொல்லிட்டு இருக்காரு. டே பாலரமா, கந்து வட்டிக்கெல்லாம் கடன் வாங்கிட்டு இருக்குடா, அதுவும் சிட்டிட்ட 2-3 தடவை கடன் வாங்கியிருக்கு, இந்த விஷயம்லாம் உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்பாரு. பதிலுக்கு மனோஜ் வந்து உனக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சுன்னு கேட்பாரு. அதுக்கு முத்து வந்து சத்யா சொன்னதா சொல்றாரு. கடைசியா முத்து வந்து எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போடுறாரு. உன் பொண்டாட்டி உண்மையிலே பணக்காரி தானா, ஏன்னா கந்து வட்டிக்கெல்லாம் கடன் வாங்கிட்டு இருக்கு, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு, எதுக்கும் உன் பொண்டாட்டி பணக்காரியா இல்லையான்றதை நல்லா விசாரிச்சுக்கோன்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்டாலும் மனோஜுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். மனோஜ் என்ன பண்றாரு, நேரா ரோஹிணிட்ட போய் விசாரிப்பாரு. ரோஹிணி உண்மையிலேயே உங்க அப்பா பெரிய பணக்காரர் தானா, நீ பணக்காரி தானான்ற மாதிரி சந்தேகமா கேட்பாரு. அதை கேட்டாலும் ரோஹிணிக்கு ஷாக் ஆகுது. ஏன் திடீர்னு வந்து இப்பெல்லாம் கேட்குறேன்னு கேட்பாங்க. மனோஜ் முத்து சொன்ன விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அதை கேட்டால் ரோஹிணிக்கு லைட்டா டென்ஷன் ஆகும். அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா மனோஜோட சந்தேகத்துக்கு ரோஹிணி ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவாங்க. வழக்கம் போல ஒரு மண்டையை கழுவிடுவாங்க. இதை தவிர நாளைக்கு இன்னொரு முக்கியமான சீன் நடக்க போதுங்க. முத்துக்கு சிந்தாமணிக்கு இடையில ஒரு மோதல் வரப்போகுது. ஆமாங்க, சிந்தாமணி மீனாவை பார்க்குற இடத்துலாம் வம்புழுத்துட்டு இருக்காங்கல்ல, இந்த தடவை அந்த மாதிரி உரண்டெழுக்கும் போது முத்து மீனா கூட இருப்பாரு. சிந்தாமணி பேசுறதெல்லாம் கேட்டு முத்துக்கு டென்ஷன் ஆகுது. நல்லா நோஸ் கட் பண்ற மாதிரி பேசி விடுறாரு. இந்த மாதிரி சீன்ஸ்லாம் நாளைக்கு வருங்க. இப்போ சீரியல் இருக்க கொஞ்சம் விறுவிறுப்பாக கொண்டு போகிற மாதிரி தெரியுது. இதெல்லாம் பற்றி உங்கள் கருத்தை நான் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிசர்வ் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்ட சீரியல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.